ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் பாஸ் மார்க் 60ஆக குறைக்கணும் ஃபார் ஆல் கேட்டகரி அப்படிங்கிறது குறித்த நீதிமன்ற வழக்கு. அதன் குறித்து மிக முக்கியமான ஒரு தகவல். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெட் பாஸ் மார்க் 60ஆக குறைக்கணும் ஃபார் ஆல் கேட்டகரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வழக்கோட ஹியரிங் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஓ பாஸ் பண்ணாங்க இல்லையா, ஃபிசிக்கலி டிசபிள்டு பர்சன்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேர்ச்சி மதிப்பெண் 60 மதிப்பெண், அதாவது 40% குறைத்து அரசாணை வெளியிட்டார்கள் இல்லையா. ஸோ அந்த தினத்தன்று முந்தானேத்து தான் அது வந்து வெளியிட்டாங்க. ஸோ அந்த தினத்தன்று வந்து பார்த்திங்கன்னா, டெட்டு பாஸ் மார்க் 60ஆக குறைக்கணும் எல்லா கேட்டகரிக்கும் அப்படிங்கிற நீதிமன்ற வழக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் தலைமையில் விசாரணைக்கு வந்து வந்தது. சரிங்களா. பட்டு அந்த கேஸ் வந்து இன்னும் நமக்கு ஒரு ஃபைனல் முடிவு கிடைக்கல. இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல. மறுபடியும் ஹியரிங் வரும் கண்டிப்பாக. அந்த ஹியரிங்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லா கேட்டகரிக்கும் பாஸ் மார்க் 60 அப்படிங்கிறது அமுல்படுத்தப்படுமா அப்படிங்கிறது இருக்குது. வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம கோரிக்கை வச்சது எல்லாமே ஓரளவுக்கு அரசே நிறைவேற்றிருக்கிறாங்க. கோர்ட்டு வந்து சம வாய்ப்பாக எல்லாருக்கும் இருக்கணும், எல்லாருக்கும் 60 மார்க் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஃபார் ஆல் கேட்டகரிக்கு பாஸ் மதிப்பெண் 60ஆக சொல்லி ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நிலையை தொடரும். ஆனால் பாஸ் மதிப்பெண் 60 வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பார்ப்போம் என்னங்கிறத. உங்களுக்கு வேறு ஏதாவது இதான் வந்து இது அப்போ இந்த நீதிமன்ற வழக்கோட நிலை இதுதான் தற்போதைக்கு. கண்டிப்பாக ஹியரிங் வரும். ஹியரிங் வரும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகத்தை கமெண்ட்டில் கேளுங்கள். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.